இப்போ இந்த விஜய வருஷம் முடிஞ்சு ஜெய வருஷம் ஆரம்பிக்கிறது 14th அன்னைக்கு வருஷ பிறப்பு. அதுக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணுவோம். என்ன ஸ்வீட் வேணால் பண்ணலாம். இந்த தடவை வந்து நான் ஜீரா போலி பண்ணலான் இருக்கேன். அது வந்து பூரி மாதிரி பொரித்து சக்கரை பாகு வச்சு அதில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து தேவையான பொருள் உங்களுக்கே தெரியும். யூஸ்வலாக மைதா மாலை பண்ணால் வெள்ளையாக இருக்கும். நான் வந்து கோதுமை மாலை எங்காவது மைதா மாலை விட கோதுமை ப்ரிஃபரபிள்னு கோதுமை மாவை 1 கப்பு கோதுமை எடுத்துட்டேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்குவோம். அதோட போட்டு மாவாக பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா கூட போகிறோம். இது மாதிரி பூரியாக பண்ணி வச்சுக்குவோம். ஓகே. கோதுமை மாவு மைதா மாவு பட் கட்டாயம் கொஞ்சம் ரவை சேர்த்துக்குவோம். ஏன்னா அதுதான் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அந்த ரவையை சேர்த்து பசஞ்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு இது மாதிரி பூரியாக பறிச்சு வச்சு சின்னதாக பூரி பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் குழந்தைகளை கொடுத்தா வேஸ்ட் பண்ணிடும். அதனால் சின்னதாக பூரி மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். அந்த சைட் பை சைட் ஒரு கப்பு சர்க்கரை, கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு 1 கப்பு சர்க்கரையை போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி பிடிச்சி போட்டு கலர் அந்த இதில் முக்கிறதுக்கு கலரை இதில் போட்டுருவோம். கலர் தேவையில்லைன்னா வெள்ளையோட வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இந்த பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் சர்க்கரையில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்கும் இல்லையா, அது டைம் ஆகும். அதனால் கொஞ்சோண்டு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு சர்க்கரையை போட்டு இல்லை அதுலேயே ஏலக்காய் பொடி துளியோண்டு கலர் போட்டு வச்சுருக்கேன் நான். அது ஆயிட்டு இருக்கட்டும். அப்போ இந்த பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த பூரி வந்து இதானே நான் கோதுமை மாலை பண்ணியிருக்கேன். மைதா மாலை பண்ணால் வெள்ளையாக இருக்கும். இது கோதுமை மாலை பண்ணியிருக்கேன் நீ? ஆமாம். ஆனால் வந்து ரவா கொஞ்சம் கட்டாயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவா போட்டு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன பூரியாக எடுத்துக்குவோம். சின்னதோ பெருசோ அது இது சாப்பிட்டீங்க. அப்புறம் ஒரு இதில் வந்து இதை காய வச்சுக்குவோம். எண்ணெயை காய வச்சு அதில் இதை போட்டு பொரிச்சு எடுங்க. இது வந்து உப்பாமல் இருக்கணும்னா இது கொஞ்சம் அமுக்கிடுது. உப்பக்கூடாது இல்லையா? அமைக்கரெக்ட். உப்பாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைக்க போகும். இப்போ தான் நல்லா உப்புது. அப்போதானே உப்பாது. உப்புனாலாம் உப்பாது. வெறும் பூரி மசாலா பண்ணுற அன்றைக்கி உப்பாது. ஓகே. ஒரு 4 பிடிச்சிட்டேன். நீ வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்க, கொஞ்சோண்டு ரவை போட்டிருக்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவை. ஒரு நம்ம பூரிக்கு பசைகிற மாதிரி தான் பசைச்சு. ஆனால் மைதாவில் பண்ணால் நல்லதுங்கிற. வெள்ளையன்னு இருக்கும். ஆனால் ஜவுன்னு இருக்குங்க. பேசாமல் இதுலேயே பண்ணிடு. இல்லை அதில் போட்டால் நல்லா இருக்கும். இது எப்படியும் சக்கரை பாக்கில் தானே போடப்போம். இது சரியாயிடுதா? இதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஆமாம். இது மாதிரி திக்கா. ஆமாம். இதை பணச்சிருக்கோம். இது அணைச்சாச்சு. இப்போ இது பிள்ளையா பூரி இது அவ்வளோதானே ஐயா? அவ்வளோதான். இது தனியாக எடுத்து வச்சிடணும். ஆமாம். என்னென்னா எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு மடக்கணும்னா மடக்கியும் வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பிளேட்டை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும்.
இதுக்கு பேர் என்ன? ஜீரா போலி. ஜீரா போலி. ஜீராங்கிறது சக்கரை பாகு, அது பேர் தான் ஜீரா. அவ்வளோதான். இது கொஞ்ச நாள் ஏன்னா அப்படியே உறைஞ்சிடுறோம், சக்கரை உறைஞ்சிடும் இல்லையா. ஜீரா போலி இன்னொன்னா ரைட். ஜீரா தீர்ந்து போச்சியா? இல்லை இல்லை, நான் கொஞ்சமாக தான் வச்சேன், நாளே நாள். இது கொஞ்ச நாள் ஆனால் இந்த பாகெல்லாம் அப்படியே உறைஞ்சிடுறோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் ஜீரா போலி. எல்லோரும் ஜெய வருஷத்துக்கு இது பண்ணி ஈஸியாக பண்ணலாம், அதனால் பண்ணி கொடுத்து பாருங்க. இது வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், அது இதில் கொஞ்சம் பால் விட்டு சுடுற பாலை விட்டு சாஃப்டாகவும் சாப்பிட்லாம். நல்லா மேலே இது போடலைங்க, இது அந்த தேங்காய் பூ இல்லையா, அது இந்த பாதாம் ஏதாவது பொடிச்சு போடுறதுனாலும் மேலே போடலாம் டெக்கரேஷனுக்கு. பாதாம், முந்திரி, பாலில் தோய்ச்சி சாப்பிடலாம், பால்லையும் போட்டு சாப்பிடலாம். இது இந்த அப்படியே குழந்தைகளுக்கு கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது கொஞ்ச நாள் ஏன்னா இந்த பாகெல்லாம் அப்படியே உறைஞ்சின்றோம், அப்படியே கரகரன்னு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜெய வருஷம் எல்லாரும் சந்தோஷமா வருஷம் முழுக்க நிம்மதியாக உடம்பு வியாதி இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நாங்கள் பகவானை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட்.